நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அதை எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனை மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, மக்களுக்கு அவங்க அதாவது உணவுகள் பரிமாறுறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பூர நட்சத்திரம், இந்த மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகிற நாள் என்ன தேதியில் பூர நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆண்டாள் அன்னைக்கு பூர நட்சத்திரம் வர நாளில் தான் பிறந்தாங்க. அப்போ பூர நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன விஷயங்களை மெயினாக பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று வருத்தமும் கவலையும் இருக்கிறதோ, 12 ராசியில் எந்த ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு திருமணம் முடியவில்லை என்று பெண்களுக்கு அதிகமான வருத்தம் இருக்கிறதோ அல்லது ஆண்களுக்கும் அதிகமான வருத்தம் இருக்கிறதோ, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை பார்த்து அம்மனுக்கு நிறம் மாலை, ஒரு மாலை எடுத்து அம்மனுக்கு சாற்றி பட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா 1 வருடங்களில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பது உண்மை. இது நம்மளுடைய ஆண்டாள் அன்னை பிறந்த நட்சத்திரம் மறுநாளில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், போய் வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி கொடுக்கணும்னு உறுதியாக சொல்கிறோம்னா, இந்த ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளை விட்டு பிரிந்த இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க. அப்போ வரும்பொழுது நம்ம திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அது என்ன ஆகும், கரெக்டாக போய் சென்றடையும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் தலையை வைப்போம்னா தெற்கே பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கே பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று
மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். 7 ஜென்மம்னா உங்களுடைய 7 தலைமுறைகளுக்கு நீங்கள் அதாவது கொடுக்க மறந்துட்டாங்க, நாங்கள் ரொம்ப நாளாச்சு கொடுத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கலனால பல பிரச்சனையை சந்திக்காங்க. நல்ல ஜாதகம் சூப்பராக இயங்கும், ஆனால் என்ன ஆகும், அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், குடும்பம் ஒற்றுமை இருக்காது, நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசை எப்போ கரெக்டாக திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விவர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மறக்காமல் செஞ்சிருவீங்க. உணராதவங்க இந்த வீடியோ மூலமாக உணர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு. ஓகே, இது ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக 24/7/2025 ஆடி மாதம் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை முழுமையாக இருக்கிறது. 9ஆம் தேதி வரையும் ஆடி அமாவாசை இருக்குது. ஆனால் நீங்கள் 8ஆம் தேதியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துக்கு 9ஆம் தேதி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்த அளவு, உங்களால் முடிந்த அளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ன, கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் ஒரு நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் ஒரு புதுமையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் கவனம் என்ற செயல்பாடை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது மிதுன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, புதிய ட்ரெஸ்ஸும் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, ஆடி மாதம் உங்களுக்கு அதற்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உள்ள நுழைகிறார். அப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை நீங்கள் முழுமையாக பெற முடியும். எப்போன்னா ஆடி 18க்கு அப்புறம், ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக பொருளாதாரத்தில் ஒரு வெற்றி உண்டு. அதே போல் கொஞ்சம் அதிகமாக பக்தி, அப்படியே ஆன்மீக ஈடுபாடு போகுது. நான் சாமியை கும்பிட போகிறேன், சாமி தான் என்னுடைய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு முழுவதுமாக தன்னை அர்ப்பணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதுவும் நம்மளுடைய மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போ இவ்வளவு நாட்களாக நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பெருமாள் அதிகமாக கும்பிட்டுருப்பாங்க. நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு மிதுன ராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரக்காரங்க 2 வழிபாடும் பண்ணுவீங்க. ஆனால் சிவன் மேலே அளவு கடந்த பக்தி நீங்கள் வைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பெருமாள் மேலே அளவு கடந்த பக்தி வச்சுருப்பீங்க. ஆனால் அப்படியே மாற்றி அமைத்து இந்த மாதத்தில் நீங்கள் சிவன் மேலே அதிகமான பக்தி வைப்பதற்கான
என்னுடைய அப்பன் சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ள அப்படியே புத்துணர்ச்சியை இயங்க போகுது. மறக்காமல் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற அத்தனை விதமான மாற்றங்களும் அத்தனை விதமான செயல்பாடுகளும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு பல இடங்கள்லேருந்து விமர்சனங்கள் வரும். பல இடங்கள்ல என்ன வரும்? விமர்சனங்கள் வரும். உங்களை பற்றி தேவையில்லாமல் ஏதாவது சொல்லுவாங்க, தேவையில்லாத கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுவாங்க. நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, நீ அதை செஞ்சிரு, இதை செஞ்சிரு, உனக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. தயவுசெய்து காதிலே வாங்காதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, உங்களுடைய உண்மையான உறவு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு நடங்க. அதை விட்டுட்டு புகழ்ச்சிக்கோ, உங்களை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்கங்கிறதையோ அல்லது இகழ்ந்து பேசுகிறாங்கிறதையோ மைண்டில் மட்டும் எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா இங்கே தூற்றுவதும் போற்றுவதும் உங்களை வீழ்த்துவதற்காகவே என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மிதுனராசி என்பர்கள் ஆடி மாதத்தில் அற்புதமான மாற்றத்தை சந்திப்பீங்க. எதுலேயும் யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்து உங்களுடைய சுய சிந்தனையை மட்டும் பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் அற்புதத்தை அள்ளி வழங்கும் என்பது உண்மை. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புதிய உறவு, வெளிவட்டார உறவுகள் ஏதாச்சும் ஒரு பொருள்களை கொடுத்து இதை வச்சுக்கோ, இல்லை இதை போய் அங்கே போய் கொடுத்துருங்க, இல்லை இதை முடித்து கொடுத்துருங்க அப்படின்னு ஒப்படைச்சாங்கன்னா தயவு செய்து எதையும் வாங்காதீங்க. பஸ்ஸில் போகும்போதும் சரி, தெரியாத உறவுகளாக இருந்தாலும் சரி, யாராச்சும் ஒரு பொருளையோ ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள் கையில் கொடுத்து இதை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னாலும் தயவுசெய்து செய்ய வேண்டாம். அல்லது உங்களுடன் பணியில் இருக்கும் சக தோழர்கள், சக தோழிகள் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சு இதை யார்ட்டையும் சொல்லிடாத, இல்லை இதை வந்து யார்ட்டையும் கொடுத்துடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி 4 பேர்கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க சொல்லியிருப்பீங்க. அப்புறம் என்ன காரணம் காட்டிடுவீங்கிறத அவங்கள்ட்ட ஓப்பனாக பேசிடுங்க. ஏன்னா கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட மட்டும் தான் சொன்னேன், நீங்கள் தான் என்னை பற்றி ஊருக்குலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு குறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பல தடவை கடந்து வந்துட்டீங்க. இனிமேல் கடக்கக்கூடாதுங்கிறக்காண்டி தான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுடைய முழு சிந்தனையை மட்டும் பாருங்கள். உங்களுடைய எதிரே இருக்கவங்க தேவையில்லாத நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் செய்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் வழிபாடு செய்வது மூலமாக எதிர்பாராத நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் உறுதியாக பெறக்கூடும் என்பது கிரக ரீதியான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை வந்து பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது நடக்குமா, இது நடக்காதா, துரோகத்தை சந்திச்சிட்டேன், வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது, எழுச்சி என்னால் முடியலை, என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி, அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு 20% கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க, சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது, அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ, எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு SMS போடுங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் SMS போடுங்க. போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி, ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக
எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்துருக்கு. வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அதனால் சொல்கிறேன், மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை வந்து எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அதை எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் வந்து காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, மக்களுக்கு அவங்க அதாவது உணவுகள் பரிமாறுறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பூர நட்சத்திரம், இந்த மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகிற நாள் என்ன தேதியில் பூர நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆண்டாள் அன்னைக்கு இப்போ பூர நட்சத்திரம் வரனால தான் பிறந்தாங்க. அப்போ பூர நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன விஷயங்களை மெயினாக வந்து பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று வருத்தமும் கவலையும் இருக்கிறதோ, 12 ராசியில் எந்த ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு திருமணம் முடியவில்லை என்று பெண்களுக்கு அதிகமான வருத்தம் இருக்கிறதோ அல்லது ஆண்களுக்கும் அதிகமான வருத்தம் இருக்கிறதோ, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை வந்து பார்த்து அம்மனுக்கு வந்து நிறம் மாலை, ஒரு மாலை எடுத்து அம்மனுக்கு வந்து சாற்றி பட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா 1 வருடங்களில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பது உண்மை. இது வந்து நம்மளுடைய ஆண்டாள் அன்னை பிறந்த நட்சத்திரம் மறுநாளில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், போய் வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி கொடுக்கணும்னு உறுதியாக சொல்கிறோம்னா, இந்த ஆடி அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளை விட்டு பிரிந்த இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க. அப்போ வரும்பொழுது நம்ம திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அது வந்து என்ன ஆகும், கரெக்டாக போய் சென்றடையும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ நம்மளுடைய முன்னோர்களில்
யாரோ ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் வந்து தலையை வைப்போம்னா தெற்கே பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கே பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். 7 ஜென்மம்னா உங்களுடைய 7 தலைமுறைகளுக்கு நீங்கள் கொடுத்த அதாவது கொடுக்க மறந்துட்டாங்க, நாங்கள் ரொம்ப நாளாச்சு கொடுத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கலனால பல பிரச்சனையை சந்திக்காங்க. நல்ல ஜாதகம் சூப்பராக இயங்கும், ஆனால் என்ன ஆகும், அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், குடும்பம் ஒற்றுமை இருக்காது, நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசை எப்போ கரெக்டாக திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விவர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மறக்காமல் செஞ்சிருவீங்க. உணராதவங்க இந்த வீடியோ மூலமாக உணர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு. ஓகே, இது ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக வந்து 24/7/2025 ஆடி மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை முழுமையாக இருக்கிறது. 9ஆம் தேதி வரையும் ஆடி அமாவாசை இருக்குது. ஆனால் நீங்கள் 8ஆம் தேதியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துக்கு 9ஆம் தேதி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்த அளவு, உங்களால் முடிந்த அளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, சிம்மராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் எல்லா விஷயங்களிலும் தொட்டதெல்லாம் துவங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, நீங்கள் எதெல்லாம் தொடங்குறீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் அத்தனை விதமான நல்ல விதமான மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம், கவலை, உங்களுக்கு இணை புரியாத ஒரு பிரச்சனை, என்ன பண்ணனே தெரியாத குழப்பங்கள், இதெல்லாம் விட்டு உங்களை விட்டு ஓடி போயிடும். குடுன்னு ஓடு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசை விட்டு அது ஓடி போயிடும். நீங்களாக இருக்கலாம், தைரியமாக செயல்படலாம், வேகத்துடன் செயல்படலாம், நினச்சதை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க உண்மையிலேயே தயாராக இருக்குது. அதுபோல் சிம்மராசினியர்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பலவிதமான முயற்சி எடுத்துட்டேன், எனக்கான ஒரு வரன் தேடி என்னால் அமைக்க முடியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ஆணாக இருந்தாலும் சரி அல்லது சிம்மராசி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேடுவதற்கான அற்புதமான காலகட்டம். நீங்கள் உறுதியாக
இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே முழு முயற்சி எடுங்க. உறுதியாக உங்களுக்கான ஒரு இயக்கம் உருவாகும், ஒரு வெற்றி உண்டு. சிம்ம ராசி பெண்கள் உறுதியாக தயவு செய்து சொல்கிறேன், மறக்காமல் இதை பண்ணுங்கள். கல்யாணம் முடியலை, கல்யாணம் முடிவதில் தடையாக இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம் வரும் நாளில் மனசார உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் சென்று நம்முடைய ஆண்டாள் அன்னையையும் மற்றும் செங்கமல தாயாரையும் வழிபாடு செய்து, அதுக்கடுத்து பெருமாளையும் வழிபாடு செய்து, காலையில் ஒரு வேளை அல்லது ஏதோ ஒரு வேளையில் விரதம் இருந்து எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கை கூப்பி கேட்டிங்கன்னா உறுதியாக ஃபுல் வைப்ரேஷனோடு சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இது கிரகங்கள் கொடுக்கிற சக்தியை விட நம்மளுடைய ஆண்டாள் அன்னை கொடுக்கின்ற அற்புதமான ஆற்றல் என்பதை நீங்கள் மனசார உணர்ந்துக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது கல்யாணம் முடியாத பெண்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு கணவன் தன்னுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கிறல அல்லது மனைவி தன்னுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரங்க யாருனாலும் செய்யலாம். நீங்கள் மனசார செஞ்சு பாருங்களேன், உங்களுடைய உறவு உங்கள் மீது அதிக அக்கறை கொள்வாங்க. உங்களுடைய உண்மையான பாசத்தை மறுபடியும் புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓகேவா? எங்கேயும் போய் யார்ட்டையும் கேட்க வேண்டாம், யார்ட்டையும் எதுவும் சொல்லவே வேண்டாம். நீங்கள் போய் அங்கே போய் நில்லுங்க, தாயிட்ட போய் சொல்லுங்கள், அவங்க பார்த்துக்குருவாங்க. உங்களுக்கான ஒரு இயக்கத்தை உருவாக்கி தருவாங்க. உறுதியாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு உறுதியாக இறை அருள் மூலமாக நீங்கள் பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக நம்மளுடைய சிம்மராசிக்காரர்கள் சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். இடம் மனை யோகம் கட்டாயமாக உண்டு. ஆனால் அதற்கான முயற்சி மட்டும்தான் எடுக்கணும். நீங்கள் அக்ரிமெண்ட்டை போட்டு சயனை போட்டு பத்திரத்தை உங்கள் பேரில் பதிஞ்சிடக்கூடாது. நீங்கள் பதியணும் ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ஆவணி மாதம் வளர்பிறையில் போய் பதிங்க. பத்திரம் பதிவதாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ஆவணி மாதம் வளர்பிறையில் பண்ணும்பொழுது உறுதியாக நல்ல விதமான ஒரு வைப்ரேஷனோட வீடு கட்டி முடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுது. இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் அதிகமாக என்ன ஆகுன்னா, கோச்சார கிரகங்கள் இந்த ஒரு 15ஆம் தேதி வரையும் நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ஆடி மாதம் 15ஆம் தேதி வரையும் கொஞ்சம் அதிகமான சிந்தனையை கொடுக்கும். கிரகங்கள் ரொம்ப ஓவராக திங்கிங்கை கொடுக்கும். நிறைய விஷயத்தை அது செஞ்சலாமா, இது செஞ்சலாமா, இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமான்னு யோசிச்சு தலையே சுற்றிருச்சுப்பா அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் அப்படியே நிதானமாக அப்படியே பொறுமையாக உட்காந்து எதை பற்றியும் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுக்கு பிடிச்ச இசையை போட்டுகிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரசிக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல், உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எதனாலும் சரி என்ன பண்ணுங்கள், போட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணுங்கள். டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான சூழ்நிலை. நீங்கள் அப்படி பண்ணும்பொழுது உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் உங்களுடன் வேலை பார்க்கும் சக தோழிகள், சக தோழர்கள், அதே போல் உங்களுடைய உறவுகளில் உள்ள நண்பர்கள், உறவில் உள்ள உடன்பிறந்த சகோதர சகோதரிகள், இவர்கள் அனைவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். முன்கோபம் வேண்டாம். அனுசரித்து போயிட்டீங்கன்னா அவங்களால எதுவும் பாதிப்பு வராது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சில டிப்ரெஷனை கொடுப்பாங்க, சில பேர் டிஸ்டர்பன்ஸை பண்ணுவாங்க. அப்போ போராடி வெற்றி பெறணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆடி மாதம் நான் சொல்கிற விஷயத்தை செய்யும்பொழுது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது நடக்குமா, இது நடக்காதா, துரோகத்தை சந்திச்சிட்டேன், வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது, எழுச்சி என்னால் முடியலை, என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி, அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு 20% கடந்த காலங்களில் நடந்திருக்கும்.
ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க, சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது, அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ, எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி, ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அதனால் சொல்கிறேன், மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை வந்து எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அதை எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் வந்து காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, மக்களுக்கு அவங்க அதாவது உணவுகள் பரிமாறுறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பூர நட்சத்திரம், இந்த மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகிற நாள் என்ன தேதியில் பூர நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆண்டாள் அன்னைக்கு பூர நட்சத்திரம் வர நாள் தான் பிறந்தாங்க. அப்போ பூர நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன விஷயங்களை மெயினாக வந்து பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று வருத்தமும் கவலையும் இருக்கிறதோ, 12 ராசியில் எந்த ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு திருமணம் முடியவில்லை என்று பெண்களுக்கு அதிகமான வருத்தம் இருக்கிறதோ அல்லது ஆண்களுக்கும் அதிகமான வருத்தம் இருக்கிறதோ, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை வந்து பார்த்து அம்மனுக்கு வந்து நிற மாலை, ஒரு மாலை எடுத்து அம்மனுக்கு வந்து சாற்றி பட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா
1 வருடங்களில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பது உண்மை. இது நம்மளுடைய ஆண்டாள் அன்னை பிறந்த நட்சத்திரம் மறுநாளில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், போய் வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி கொடுக்கணும்னு உறுதியாக சொல்கிறோம்னா, இந்த ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்மளை விட்டு பிரிந்த இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க. அப்போ வரும்பொழுது நம்ம திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அது என்ன ஆகும், கரெக்டாக போய் சென்றடையும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் தலையை வைப்போம்னா தெற்கை பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கை பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். 7 ஜென்மம்னா உங்களுடைய 7 தலைமுறைகளுக்கு நீங்கள் அதாவது கொடுக்க மறந்துட்டாங்க, நாங்கள் ரொம்ப நாளாச்சு கொடுத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கலனால பல பிரச்சனையை சந்திக்காங்க. நல்ல ஜாதகம் சூப்பராக இயங்கும், ஆனால் என்ன ஆகும், அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், குடும்பம் ஒற்றுமை இருக்காது, நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசை எப்போ கரெக்டாக திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விவர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மறக்காமல் செஞ்சிருவீங்க. உணராதவங்க இந்த வீடியோ மூலமாக உணர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு. ஓகே, இது ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக 24/7/2025 ஆடி மாதம் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை முழுமையாக இருக்கிறது. 9ஆம் தேதி வரையும் ஆடி அமாவாசை இருக்குது. ஆனால் நீங்கள் 8ஆம் தேதியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துக்கு 9ஆம் தேதி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்த அளவு, உங்களால் முடிந்த அளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எதையும் எப்பொழுதும் நினச்ச மாதிரி செய்யணுங்கிற சிந்தனை எப்பொழுதுமே உள்ள ஒரு ஆற்றல் கொண்ட நபர்கள் தான் நம்மளுடைய அருமையான மேச ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, அதாவது கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற சூரிய பகவான் முதல்
நம்முடைய நெல் கிரகங்களான ராகு கேது பகவான் வரை 9 கிரகங்களும் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் இடம் மனை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்க போகுது. எங்கேயோ இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருக்கேன், இடமே கிடைக்க மாட்டேங்கி, கையில் ரூபா வச்சு கூட தேடுறேன், கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா இந்த ஆடி மாதத்தில் அதுக்கான ஒரு சரியான இடத்த தேர்ந்தெடுப்பீங்க. அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அதுக்கான அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து வச்சுக்கலாம். ஆனால் பத்திரம் பதிகிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் உறுதியாக ஆவணி மாதத்தில் தான் பத்திரம் பதிய வேண்டும், மறந்துடாதீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து தொழிலில் நிறைய எதிர்மறையான விஷயங்கள், எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகள், தொழிலில் மாற்றம் எப்படா ஏற்படும் சொல்லி காத்திருக்கீங்கன்னா இந்த ஆடி மாதம் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு 100 ரூபா லாபம் எதிர்பார்க்கிங்கன்னா அது 100 ரூபா கூட வரலைன்னா வருத்தப்படுவீங்க பார்த்தீங்களா. அட்லீஸ்ட் ஒரு 80 ரூபா வரையுமாச்சும் ஒரு 80%, 100ங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அது லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன லாபத்தை எதிர்பார்த்து செய்கிறீர்களோ அந்த லாபத்தில் குறைஞ்சது ஒரு 70லேருந்து 80% கிரக ரீதியாக, கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு ஒரு மாற்றம் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ஏதேனும் எடுக்கிறீங்க, அதற்கு பல தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கவலைகளை மறந்து உங்களுக்கான ஒரு வரனை ஆடி மாதம் துவக்கத்திலிருந்து கொஞ்சம் ஃபுல் கவனம் செலுத்துனீங்கன்னா ஆவணியில் உறுதியாக டும் 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 தான், யோசிக்கவே தேவையில்ல, கட்டி மேளம் கொட்டிடும் என்பது உண்மை. குடும்ப பிரச்சனை ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக எங்களுடைய குடும்பத்தில் அண்ணன் பேசுனா தம்பி பேச மாட்டேங்க, தம்பி பேசுனா அண்ணன் பேச மாட்டேங்க, குடும்ப உறவே கொஞ்சம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், எங்களுடைய உறவுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுற நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி, மேசராசி என்பவர்களில் யாராக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப உறவில் ஒரு பாண்ட், நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். உங்களை விட்டு புரியாமல் பிரிஞ்ச உறவுகள் எல்லாமே உங்களை தேடி பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு என்பதை பார்க்குறோம். அதேபோல் நம்முடைய மேசராசி அன்பர்களுடைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைக்க போகுது. கடுமையாக போராடி நாங்கள் மட்டும் போராடிட்டே இருக்குமே, எங்களுடைய கோபமும் எங்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களும் எப்பொழுதுமே மாற மாட்டேங்க, நாங்கள் கோவப்படாமல் இருக்கணும்னு நினைக்கும், எங்களை கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கவலையில் மேசராசி பெண்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விதமான மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் உறுதியாக உணர முடியும். அதே போல் நம்மளுடைய மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிறந்த மாணவர் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் உறுதியாக ஏற்பட போகுது. மேச ராசி அன்பர்களில் யாரெல்லாம் கொஞ்சம் அலைந்து திரிந்து வேலை பார்க்கிறீர்களோ, அலைந்து திரிந்து தொழில் வியாபாரங்கள் செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. நல்ல விதமான முன்னேற்றமான ஒரு நிலையை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வேலையில் முழு கவனம் செலுத்துங்க. உங்களுடைய வேலையை எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதத்தில் மட்டும் யார்ட்டையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களுடைய முதலாளிகள் யாராச்சும் ஒரு உத்தரவு கொடுத்து இதை நீ பண்ணுன்னு உங்களோட பொறுப்பை ஒப்படைக்காங்கன்னா அதை நீங்கள் ப்ராப்பராக 1% கூட சிதறாமல் நீங்களே செஞ்சு முடியுங்க. செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக உண்டு. அதை விட்டுட்டு நீங்கள் வேறு யார்ட்டையா ஒப்படைச்சிங்கன்னா உங்களுடைய நல்ல பேர், நீங்கள் 15 வருஷமாக உழைச்சி பேரும் புகழும் வாங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு வச்ச இடத்த இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அப்படியே ஊடி நுழைஞ்சு நீங்கள் கொடுத்தனால அவர் ஆட்டையை களைச்சி விட்ருவார். அந்த இடத்துல நீங்கள் கெட்ட பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இது ஏற்கனவே கடந்த 2.5 வருடங்களில் நம்மளுடைய மேசராசிக்காரர்கள் நிறையா சந்திச்சிருப்பீங்க. 2.5 வருஷமாகவே வேலையில் நான் உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன், ஊடி ஒருத்தன் என்னை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் மறுபடியும் ஒரு முயற்சி நடக்குது. அதனால் கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்த வேண்டிய விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்முடைய மேசராசி அன்பர்கள் உறுதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காதலை போய் சொல்ல போகிறேன், என் காதலிகிட்ட போய் சொல்ல போகிறேன்,
அதாவது என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒருதலை காதலில் மேசராசி என்பவர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் முடிஞ்ச அளவு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தூக்கி போட்டுட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் உங்களுக்கு காதலில் சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பாதிப்பு கிடையாது, உங்களுடைய காதலிக்கக்கூடிய ஆப்போசிட் பார்ட்னருக்குமே பாதிப்பு கிடையாது. 2 பேருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினச்சா கவனமாக இருங்க, நிதானமாக முடிவெடுங்க. உறுதியாக எல்லா விதமான மாற்றங்களும் நீங்கள் சந்திக்க முடியும். தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது நடக்குமா, இது நடக்காதா, துரோகத்தை சந்திச்சிட்டேன், வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது, எழுச்சி என்னால் முடியலை, என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி, அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு 20% கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஏன்னா நம்மகிட்ட ஃபோன் பண்ணி நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க, சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது, அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ, எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி, ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்துருக்கு, வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுகள்லேருந்து நமக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அதனால் சொல்கிறேன், மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அது எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனை மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, மக்களுக்கு அவங்க அதாவது உணவுகள் பரிமாறுறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா, ஆண்டாள் அம்மா
பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பூர நட்சத்திரம் இந்த மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகிற நாள் என்ன தேதியில் பூர நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆண்டாள் அன்னைக்கு இப்போ பூர நட்சத்திரம் வர நாள் தான் பிறந்தாங்க. அப்போ பூர நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன விஷயங்களை மெயினாக வந்து பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று வருத்தமும் கவலையும் இருக்கிறதோ, 12 ராசியில் எந்த ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு திருமணம் முடியவில்லை என்று பெண்களுக்கு அதிகமான வருத்தம் இருக்கிறதோ அல்லது ஆண்களுக்கும் அதிகமான வருத்தம் இருக்கிறதோ, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை வந்து பார்த்து அம்மனுக்கு வந்து நிறம் மாலை, ஒரு மாலை எடுத்து அம்மனுக்கு வந்து சாற்றி பட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா 1 வருடங்களில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பது உண்மை. இது வந்து நம்மளுடைய ஆண்டாள் அன்னை பிறந்த நட்சத்திரம் மறுநாளில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், போய் வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி கொடுக்கணும்னு உறுதியாக சொல்கிறோம்னா, இந்த ஆடி அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளை விட்டு பிரிந்த இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க. அப்போ வரும்பொழுது நம்ம திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அது வந்து என்ன ஆகும், கரெக்டாக போய் சென்றடையும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் வந்து தலையை வைப்போம்னா தெற்கை பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கை பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெற்கை பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கை பார்த்து வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். 7 ஜென்மம்னா உங்களுடைய 7 தலைமுறைகளுக்கு நீங்கள் அதாவது கொடுக்க மறந்துட்டாங்க, நாங்கள் ரொம்ப நாளாச்சு கொடுத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கலனால பல பிரச்சனையை சந்திக்காங்க. நல்ல ஜாதகம் சூப்பராக இயங்கும், ஆனால் என்ன ஆகும், அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், குடும்பம் ஒற்றுமை இருக்காது, நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசை எப்போ கரெக்டாக திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விவர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மறக்காமல் செஞ்சிருவீங்க. உணராதவங்க இந்த வீடியோ மூலமாக உணர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு. ஓகே, இது ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக வந்து 24/7/2025 ஆடி மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை முழுமையாக இருக்கிறது. 9ஆம் தேதி வரையும் ஆடி அமாவாசை இருக்குது. ஆனால் நீங்கள் 8ஆம் தேதியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துக்கு 9ஆம் தேதி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்த அளவு, உங்களால் முடிந்த அளவு
ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் அற்புதமான மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்பட போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இருந்த கவலை, துன்பம், கஷ்டம் எல்லாம் அடி தகடுபூடாக்கி கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது. சூரிய பகவான் உங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உங்களுடைய முழு திறமையையும் முழு விதமான ஒரு ஆற்றலையும் பெறக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நம்மளுடைய கடகராசி நேர்களில் கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? பழைய கடன் தொல்லை தாங்க முடியல. அப்படி இருந்தாலும் புதுசாக கடனை வாங்கி அந்த கடன்காரன் கொடுத்துட்டேன், கடன்காரன்கள் எங்களை மீண்டும் மீண்டும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது கொஞ்சம் கடன் அடைச்சிட மாட்டேன்னா, கடன் அடைஞ்சு ஒரு நிம்மதியாக இருந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்க அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி நாளன்று மறக்காமல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் விரதம் இருந்து, அன்று ஒரு நாள் காலையில் விரதம் இருந்து மதிய வேளையில் படையல் வைத்து சாப்பிட்டீங்க, மனசார விரதம் இருந்து படையல் வைத்து சாப்பிட்டீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது. பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் நம்மளுடைய கடகராசிக்காரங்க விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆடி பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக இருக்க போகுது. எப்போதுமே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சக்தி வேணும், ஒரு வில் பவர் வேணும். தன்னை இயக்கிக்கொள்ள, தன்னை செயல்படுத்த, தனக்காக உருவாக்க எப்பொழுதுமே என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு துணை எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக இயங்கும் போது உங்களுக்கு சக்தி தேவையே இல்லை. அப்படியே எனர்ஜி பவரில் ஃபுல்லாக அப்படியே மனசை ஃபுல்லாக ஒப்படைச்சி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஆனால் உங்களுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும், உங்களுடைய குடும்ப நலனுக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னா மட்டும் என்ன பண்ணுவீங்க, அப்போ உங்களுடைய எனர்ஜி பவர் இருக்காது. எவ்வளோ தான் பேட்டரியில் சார்ஜ் ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் சார்ஜ் என்ன ஆகும், உங்களுடைய தேவை வரும்போது பேட்டரி லோ அப்படின்னு ஆயிடும். அப்போ அந்த சூழ்நிலையில் உங்களை நீங்கள் இயக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா உறுதியாக நான் சொன்ன விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி உண்டு. அதேபோல் இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு பிளான், ஒரு வீடு கட்டுவதோ அல்லது புதிதாக ஒரு கம்பெனி உருவாக்குவதோ அல்லது இடமுற்று இடமாறுவதற்கான ஒரு விஷயமோ அல்லது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை சேர்வதற்கான செயல்பாடோ என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு புதுசாக ஒரு பிளான் போட போகிறீங்க. அந்த பிளான் உங்களுக்கு உறுதியாக ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்கு பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உண்டு. சரி, இவ்வளோ விஷயங்கள் அற்புதத்தை கொடுக்க போது இதில் நம்முடைய கடகராசி பெண்களுக்கு என்ன மாற்றம் உண்டு அப்படின்னா, கடகராசி பெண்களுக்கு உடல் ரீதியான ஏதேனும் பாதிப்புகள் இருக்குது, ரொம்ப ரொம்ப உடல் ரீதியாக பாதிப்பை சந்திச்சிட்டிங்க, நிறைய ஒரு மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த ஆடி மாதம் நீங்கள் அம்மனுக்கு விரதம் இருந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற அம்மனுக்கு மனசார விரதம் இருந்து நீங்கள் வழிபாடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடல் உபாதைகள் உள்ள அத்தனை விதமான பிரச்சனையும் சரியாயிடும். ஐயா, நான் டாக்டரை போய் பார்க்கோம், ஸ்கேன் பண்ணியும் பார்த்துட்டோம்,